குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சொத்து உடைய பாகப்பிரிவினை வழக்குகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பாகப்பிரிவினை வழக்குகளை 6 மாதத்திற்குள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு சுற்றறிக்கையை எல்லா நீதிமன்றங்களுக்கும், தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா நீதிமன்றத்துக்கும் அனுப்பியிருக்காரு. இதை பற்றின முழு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பாகப்பிரிவினை பத்திரம் அப்படின்னா என்ன, அதில் எப்படிலாம் பிரச்சனை வருது, அப்போ எந்த நேர்வுகளில் நம்ம நீதிமன்றத்தை நாட வேண்டும், தற்போதைய நடைமுறை என்ன, இப்போ இவங்க கொடுத்துருக்க சுற்றறிக்கையின் பிறகு இதனுடைய நடைமுறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அல்லது வாரிசுகளின் முழு சம்மதத்தோடு தான் சமமாக தந்தையின் பூர்வீக சொத்தை பிரித்துக்கலாம். அதை பிரித்து வச்சுக்கலாம். ஆனால் ஒருவேளை குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாரிசுகளுக்கு பூர்வீக சொத்தை சமமாக பிரிப்பதில் உடன்பாடு இல்லாவிட்டால் அந்த பாகப்பிரிவினையை எதிர்த்து அந்த பாகப்பிரிவினைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார் வேண்டுமானாலும் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடரலாம். இப்படிப்பட்ட பல வழக்குகள் பார்த்திங்கன்னா இன்னமும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இது சம்பந்தமாக தான் சென்னை ஹைகோர்ட் ஒரு முக்கிய உத்தரவு ஒன்றை கொடுத்துருக்காங்க. ஸோ பூர்வீக சொத்தை பிரித்து எழுதி வைப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் பாகப்பிரிவினை. அதாவது அப்பா வழியில் வந்த சொத்தில் வாரிசுகளுக்கு சொத்துரிமை கிடைக்கும். அந்த சொத்துரிமையின் அடிப்படையில் அவங்க அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்குவாங்க. இது குடும்பத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய உடன்படிக்கை. அதாவது அவர் சுயமாக சம்பாதித்த சொத்தை அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுக்கு பிரித்து எழுதி வைக்கிறது தான் இந்த பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சொத்தை 2ஆவோ இல்லை 3ஆவோ இல்லை அதற்கு மேலே எவ்வளவு விருப்பமோ அந்த அளவுக்கு பிரித்து அதனுடைய உரிமை மாற்றம் செய்ய முடியும். இது குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்தின் பேரில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் சொத்துக்களை சமமாக அல்லது வாரிசுகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக பிரிக்காத பட்சத்தில் அந்த வாரிசுகள் யாருக்கு அதில் குறையாக இருக்கோ, அவங்களுக்கு முழுமையாக எனக்கு சரியான விஷயம் கிடைக்கல, எனக்கு கொடுக்க வேண்டியது மொத்தம் இவங்க கொடுக்கல அப்படின்னு எந்த வாரிசு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க அந்த பாகப்பிரிவினையை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்வாங்க. அடுத்து ஒருவேளை ஒரு அசையாமல் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களான வீடு, மனை, நிலம் அந்த மாதிரி பங்கீடு செய்யும்போது, இப்போ யாராச்சும் நீங்கள் வாங்குறீங்கன்னா அப்படி இருக்கும்போது குடும்ப அங்கத்தினர்கிட்ட பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும் போது தான் அது நீதிமன்றம் செல்ல வேண்டிய விஷயம் ஏற்படுது. இதை தடுக்கிறதுக்காக என்ன செய்யணும்னா, விடுதலை பத்திரம், அதாவது தங்களுக்குள்ள பாகப்பிரிவினை சொத்து வேண்டாம் அப்படின்னு யாராவது ஒதுங்கிக்க நினைச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிக்கிட்டா அது பல பிரச்சனைகளை பின்னாடி நாளில் தவிர்ப்பதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு 3 பேர் இருக்காங்க அண்ணன் தம்பினா, ஒருத்தர் எனக்கு சொத்தே வேணான்னு சொல்கிறாருன்னா அவர் வாய்மொழியாக சொல்கிறத கேட்காம நீங்கள் அந்த ஒரு நபர்கிட்ட இருந்த மட்டும் விடுதலை பத்திரம் வாங்கிக்கிட்டிங்கன்னா அவர் மட்டும் அதை விட்டு வெளியே போயிடுவார், அந்த நிலத்தை விட்டு. ஸோ பாகப்பிரிவினையை குடும்ப உறுப்பினர்களுக்கும் குடும்ப உறுப்பினர் அல்லாதவர்களுக்கும் கூட எழுதி வைக்கலாம். இதில் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்வதா இருந்தால் முத்திரைத்தாள் கட்டணம் 1%, அதாவது அதிகபட்சமாக 25,000, பதிவு கட்டணமாக 1%, அதாவது அதிகபட்சமாக 4,000 ரூபாயும் செலுத்த வேண்டி இருக்கும். ஒருவேளை அது பிரிக்க முடியாத சொத்தாக இருந்தால், அதாவது பாகப்பிரிவினைனால எல்லாருக்கும் சமமாக பங்கு பிரிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒருவருக்கு கூட ஒருவருக்கு குறைய கூட இருக்கலாம். ஆனால் அதற்கு சரியான விளக்கம் பாகப்பிரிவினை பத்திரத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. சப்போஸ் பிரிக்க முடியாத சொத்தை பிரிக்க முடிந்த சொத்தை பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாகம் பிரிச்சுக்கலாம். பிரிக்க முடியாத சொத்து, அதாவது மிக சின்ன பங்காயிரும், யாருக்குமே ஒரு யூஸும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு கருதுனா அதை நாட் விசிபிள் பை மேட்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீல அகலத்துடன் பிரிக்க முடியாத சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரிக்க முடியாத சொத்தை யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து இன்னொருத்தர் வாங்கிட்டு அதற்கு ஈக்குவலான பவரை அந்த மற்ற ஷேரருக்கு கொடுத்துடணும். அப்படி யாருமே விட்டு கொடுக்க மனசு இல்லைன்னா அந்த நேரத்தில் பொது ஏலம் விட்டு அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை தான் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கணும். ஆனால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாகப்பிரிவினாலே சொத்தில் பிரச்சனையும் சலசலப்பும் கண்டிப்பாக இருக்குது. எவ்வளோ திட்டமிட்டு அதை செயல்படுத்தினாலும் பல நேரத்தில் சுமூகமான பாகப்பிரிவினை நடக்கிறது கிடையாது. ஸோ வாரிசுகளுக்குள்ளே இது சிக்கலையும் அதிருப்தியும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்துறதால விவகாரம் சிக்கலாகிடுது. அதோட
நீதிமன்றம் வரை விவகாரம் செல்ல வேண்டிய நிலைக்கும் தள்ளப்படுறாங்க. ஸோ இது போன்ற வழக்குகளில் ரொம்ப தேக்கம் ஏற்படுது, ரொம்ப வருஷமாக நடக்கும். யாருமே வந்து சொத்து பிரச்சனையா சிவில் கோர்ட்டுக்கு போனோமா, கோர்ட்டுக்கு போனால் திரும்பிலாம் வர முடியாது, அது எத்தனை வருஷமோ, நான் கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா என் பையன் காலத்தில் தான் அதுக்கான விடிவு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போது அதை நீக்குவதற்காக, அதனை களைவதற்காக ஹைகோர்ட் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது சொத்துக்களினுடைய பாகப்பிரிவினை வழக்குகள் அனைத்தும் 6 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் அதனுடைய கீழமை நீதிமன்றங்களுக்கு உத்தரவிட்டிருக்கு. இது தொடர்பான சுற்றறிக்கையும் அதை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அதில் எந்த ஒரு சொத்தோடைய பாகப்பிரிவினை வழக்குனாலும் அது 6 மாத காலத்திற்குள் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லார்கிட்டையும் மக்கள்கிட்ட வரவேற்பையும் பெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றறிக்கை நான் உங்களுக்கு ஒரு டைம் படித்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்குலர், இந்த சர்க்குலரை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல். இந்த எல்லா கோர்ட்லேயும் வந்து பதிவாளர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரார் இருக்காரு இல்லைங்களா, அந்த ரெஜிஸ்ட்ராருங்களுக்கெல்லாம் தலைமையில் இருக்கிறவர் தான் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல். அவர் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் டே நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் வந்த இஷ்யூஸ் ஃபேஸ்டு அது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம், அது வந்து ஸ்டேட் ஜுடிஷியரி நியூ டெல்லியில் நடந்தது. அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து 24/6/2025 அன்னைக்கு நடந்தது. ஸோ ரிசால்வ்டு டு டைரக்ட் த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி டு கிவ் அ ப்ரியாரிட்டி அண்ட் டிஸ்போஸ் தி பார்ட்டிஷன் சூட்ஸ் அண்ட் டெஸ்டமெண்டரி சூட்ஸ் வித் அ பீரியட் ஆஃப் 6 months சர்க்குலர் இஷ்யூடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நடந்த அந்த மீட்டிங்லேயும் அதில் விவாதிக்கப்பட்ட தலைப்புகளின் அடிப்படையிலும் நம்ம இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய லெட்டர், இந்த ஹைகோர்ட் இருக்கு இல்லைங்களா, ஹைகோர்ட்டுடைய லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 28/7/2025 ரிசீவ்டு ஃப்ரம் தி அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் ஸ்பெஷல் சிஜி ஹைகோர்ட் மெட்ராஸ் அலாங் வித் த காப்பி ஆஃப் மினிட்ஸ் ஆஃப் தி ஹானரபிள் கமிட்டி டேட்டட் சோன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இட் இஸ் ஹியர் பை இன்ஃபார்ம்டு தட் all the courts in the state of Tamil Nadu and the Union Territory of Puducherry are directed to give priority and dispose of the partition suits and testamentary suits within a period of 6 months. The above direction shall be scrupulously adhered to. So High Court of Madras இதை 8 ஆகஸ்ட் 5 வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் போயிருக்குன்னா, all the principal district judges and district judges in the state of Tamil Nadu, the principal judge city civil court Chennai, the chief judge court of small causes Chennai, the chief judge Puducherry, the district judge Karaikal, with the direction to communicate this circular to all the courts under your jurisdiction. இவங்க 5 பேருக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டுக்கும் இதை தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன நடக்குன்னா, ரொம்ப வருஷமாக உங்கள் கேஸ் இழுக்காமல், இல்லை உங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு சொத்து பிரித்து கொடுக்க மாட்டுறாங்க, யாரோ ஒருத்தர் உங்களை வந்து தொல்லை பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி போகிறதன் மூலமாக உங்களுக்கு பாகப்பிரிவினை வழக்குகள் ரொம்ப தெளிவாக முடிஞ்சிடும். இப்போ பெண்கள்லாம் இருப்பீங்க, உங்களுக்கு சொத்துரிமையை கொடுக்காம வேணும்னே இதெல்லாம் இழுத்து அடிக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் கேஸை ஃபைல் பண்ணுறீங்க, நல்ல லாயர் மூலமாக ஃபைல் பண்ணுறீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே அதற்கான சரியான தீர்வை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்து விடுவார் அப்படின்ட்டு இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த யாரெல்லாம் பாகப்பிரிவினை கேஸை ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கீங்களோ நீதிமன்றத்தில் நீங்கள் சீக்கிரம் அதுக்கான நீதியை வாங்குறதுக்கு உங்களுக்கு அவங்களே வழிவகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உடனுக்குள்ள நம்மக்கிட்ட கேள்வியாக கேளுங்க, அதுக்கு பதில் கொடுக்கலாம். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக நம்மளால் சரியாக வந்து பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, அதையும் நம்ம இப்போ நிவர்த்தி பண்ணி எல்லாத்தையும் மறுபடியும் படிப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.